ஆனா ட்ரம்ப்பும் மோடியும் பேசுறது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்புவாதத்தை வளர்த்து மட்டுமே 2 ஊர்லயும் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அப்ப இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் என்பதோ இந்து மதம் என்பதோ மற்ற மதங்கள் என்பதோ மதமோ இனமோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. பணம் என்பது ஒரு மதம், அதிகாரம் என்பது ஒரு இனம். அந்த பணம் என்கின்ற மதமும் அதிகாரம் என்ற இனமும் தான் உலகத்தை எப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்கும். அவர்கள் முகத்தில் போட்டுக் கொண்டிருக்கின்ற முகமூடிகள் தான் இஸ்லாம் என்பதும் கிறிஸ்துவம் என்பதும் இந்துத்துவம் என்பதும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஒரு 100 முறை நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். சைனாவில் இருக்கின்ற உய்கூர் முஸ்லிம்கள் 10 கோடி பேர் இன அழிப்பினுடைய எல்லை கோட்டினுடைய கடைசி நிலைமையில் இருக்கான். உய்கூர் முஸ்லிம்கள் 10 கோடி பேர் ஜிங்ஜியாங் மாநிலத்தில் இன அழிப்பினுடைய கடைசி எல்லைக்கு கொண்டு வந்துருச்சு சீன அரசாங்கம். இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய நாடும் கை நீட்டி அந்த இஸ்லாமியனுக்காக பேசியதில்லை. ஆப்கானிஸ்தான் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது சீனாவோடு, பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது, சவுதி அரேபியா நேற்று நாடகம் நடத்தி இருக்கிறது. இவர் தான் அங்கதானே போயிருந்தாரு ட்ரம்புக்கு முன்னாடி. இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே திரும்பி வந்துட்டாரு. அப்பே சங்கி மீடியா என்ன கதை விட்டுட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற பொழுது துருக்கியினுடைய வான் எல்லையினுடைய 2 பக்கமும் சவுதி மன்னர் அனுப்பிய 2 போர் விமானங்கள் உச்சபட்சமான நாகரிகத்தையும் மரியாதையும் கொடுத்து இந்திய பிரதமரை அழைத்து கொண்டு போனார்கள். ஆனால் அந்த சவுதி மண்ணில் இருந்துகிட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் தான் போரை நிறுத்தினேன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கணும், இப்போ சவுதி மன்னர் ட்ரம்பிடம் சொல்லி கொஞ்சம் வாலாட்ட வேணான்னு சொல்லுங்க, இந்தியாவை வாலாட்ட வேணான்னு சொல்றது உங்க கையில தான் இருக்கு என்று பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகின்ற குரலை சவுதி ஏன் அமெரிக்கா வழியாக பேசியிருக்க கூடாது என்ற சந்தேகம் ஒன்று இருக்கு.